வட இந்தியாவில் எந்த ஒரு எலெக்ஷன் நடந்து பிஜேபி பெரிய வெற்றி பெறும்போதும் தமிழகத்தில் எந்த அதிர்வும் கிடையாது. பிஜேபி பெரிய தோல்வி வரும்போதும் தமிழகத்தில் எந்த அதிர்வும் கிடையாது. நம்மளுடைய மக்களுடைய மனநிலையே வேற. அவர்கள் 3 வருஷமாக ஆட்சியில் இருக்கிறாங்க 3 தடவையா. ஆனால் இங்கே 40க்கு 40 தமிழகத்தில் வேற ரிசல்ட் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ரிசல்ட்டோ அந்த தேர்தல் முடிவுகளோ இங்கே எதிரொலிக்காது. நம்பர் 2, பிரசாந்த் கிஷோர் வீக வகுப்பாளர். அவர் ட்ரை பண்ணியிருக்காரு, அவ்வளோதான். அதுக்கும் தமிழக கிரவுண்டுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. அப்போ பிரசாந்த் கிஷோரை நீங்கள் விஜய் கூட கம்பேர் பண்ணுறீங்கன்னா அவன் எவ்வளோ கேவலமான திங்கிங்காக இருப்பான்னு பார்த்துக்கோங்க. அப்போ விஜய் கூட கம்பேர் பண்ணி எங்களை தாழ்வா சொல்கிறோன்னு நினச்சிக்கிட்டு அவனோட பொலிட்டிக்கல் அறியாமையை வெளியில் காட்டிக்கிட்டு இருக்கான். மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவர் கிட்டத்தட்ட 30 வருஷமா மக்கள் கூட இருக்காரு. பிரசாந்த் கிஷோர் இப்போதான் கட்சியை ஆரம்பிச்சாரு. 2014 இருந்து தான் அவரை பற்றி அரசியல்வாதிகளுக்கும் அரசியல் விமர்சகர்களுக்கும் தெரியும். மக்களுக்கு தெரிகிறது ஒரு 4-5 வருஷமா தெரியலாம். ஆனால் விஜய் அவர்கள் 30 வருஷமா தெரியுங்க. ரசிகர் மன்றம், நற்பணி மன்றம், மக்கள் இயக்கம்,